துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா ஹீனோயதனயா பிரபுஹு தாரயத்யாத்மனோதேகம் ந சோகேன அவசீததி. ஸ்ரீ ராமாயணத்தில் ஹனுமானுடைய எண்ணமாக இப்பாடல் உள்ளது. ஹனுமான் கடலை தாண்டினார். இலங்கை அடைந்து அனைத்திடத்திலும் சீதாதேவியை தேடினார். இறுதியாக எங்கும் கிடைக்காமல் ஓர் மரத்தில் அமர்ந்து தன்னை தானே நொந்து கொள்ளுகிறார் ஆஞ்சநேய சுவாமி. நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலே, இத்தனை தேடியும் சீதை கிட்டவில்லையே என்று வருத்தமுற்றார். அப்போது அவருக்கு தோன்றது, வருத்தப்படலாமா, வெறுப்படையலாமா, நிர்வேதம் கூடுமா, மனசு உடைந்து போகலாமான்னு யோசித்தார். இதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிந்து கொண்டார். இப்ப நான் மனசு உடைஞ்சு போயிட்டதுனால காரியம் நடந்துட போறதா? இல்லே ராமனுக்குத்தான் சீதை கிடைத்து விட போகிறாளா? அப்படி நாம வெறுப்படைய கூடாது. மறுபடியும் உற்சாகத்தை வளைவைத்துக் கொண்டார். புத்துணர்ச்சியோடைய தேடத் தொடங்கினார். அப்ப அவர்கிட்ட ஒரு சிறு தவறு இருந்ததை அவர் கண்டுபிடித்தார். இதுகாரும் நான் சீதையை தேடுகிறேன், நான் சீதையை தேடுகிறேன் என்கிற எண்ணத்தோடு தேடினேன். அது தவறு. சீதே, உன்னையே நீ வெளிப்படுத்திக் கொள்ளுவாய். நீ இருக்கிற இடம் எதுங்கிறது உன் பக்தனான அடியேனுக்கு நீயே காட்டிக் கொடு என்ன ஹனுமான் உள்ளத்தில் நினைக்க, வியப்பாக அவர் உட்கார்ந்திருக்கிற மரத்துக்கு பக்கத்திலேயே சிறு மரத்தின் அடியில் சீதாதேவியை தரிசித்தார். சீதையை பார்த்தவுடன் அவர் உள்ளத்தில் ஓர் புறத்தில் ராமன் வீற்றிருக்கிறான், மற்றொரு புறத்தில் கண்ணுக்கு நேரே சீதை தரிசனம் கொடுக்கிறாள். ஒருத்திய நேர பார்க்கிறார், ராமன மனத்தாலே காண்கிறார். இந்த ரெண்டு பேரும் ஒரே சிம்மாசனத்தில் அமர்த்தி இவாளுக்கு பொருத்தம் எப்படி இருக்கு என்ன ஹனுமான் யோசித்தார். உடனே அவர் உள்ளத்துல இது தோணித்தாம், ராமன் இவ்வளவு கடுமையானவனாக இருப்பன், கருணை இல்லாதவனாக இருப்பான், மனைவியினிடத்தில் காதல் இல்லாதவனாக இருப்பான் என்று நான் நினைக்கவே இல்லை. இவளை விட்டு பிரிந்து ராமன் இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது ரொம்ப அரிய செயல், நடக்க ஒண்ணாத செயல், பண்ண முடியாத காரியத்தை ராமன் பண்ணிவிட்டார். ஹனுமான் மேலும் யோசிக்கிறார், ராமன் ஆண்மகன், அந்த பிடிவாதம் அவரிடத்தில் நன்கு குடிகொண்டுள்ளது. ஏற்கனவே நாட்டிலிருந்து புறப்படும் போது சீதையை வரவேண்டாம்னு ராமன் தடுத்தான். ஆனாலும் சீதை பிடிவாதமாக கூட வருவேன் என்னாள். அப்ப ராமனுக்கு வேற வழி இல்லை, சீதையும் அழைத்துக் கொண்டான். ஆனா ஹனுமான் நினைக்கிறார், உள்ளூர ராமனுக்கு வஞ்சனை எண்ணம் இருந்திருக்கிறது. இப்ப நாட்டுல நில்லுன்னு சொன்னா இவன் நிக்காது இருந்துட்டா, அதென்ன இவள் இப்படி பேசுவது, நாம் அதன்படி நடப்பது என்ன ராமனுக்கு உள்ளூர எண்ணம் போல் இருக்கு. எப்ப முதல் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போது சீதையை கைவிட்டு விட வேணும், அவளிடத்திலிருந்து விலகிவிட வேணும் என்று ராமன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். இப்போது ஒரு வாய்ப்பு கிடைத்தது, சீதை விலகி போய்விட்டாள். இல்லை என்றால் ராமன் பண்ணது சரியா யோசித்து பார்ப்போம். அக்னியை சாட்சியாக வைத்து வலம் வந்து சீதையினுடைய திருக்கைகளை ராமன் பற்றி இருக்கிறான். ஜனகர்தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். கல்யாணத்தின் போது சப்தபதி நடக்கும். அக்னிய வலம் வந்து 7 அடி எடுத்து வைத்து, இந்த உடன்படிக்கையிலிருந்து பெண்ணே நானும் விலக மாட்டேன், நீயும் விலகுவது கூடாது, இனி நாம் இருவரும் உற்ற தோழர்கள், விலகக்கூடாது என்று சத்திய பிரமாணம் பண்ணியிருக்கிறான் ராமன். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தந்தைக்கு கொடுத்த வாக்கு உண்மை, அதை மீறி நடக்க மாட்டேன்னு இத்தனை பிடிவாதமா காட்டுக்கு வந்தாரே, இப்ப மட்டும் அக்னி சாட்சியாய் அக்னி பகவானை முன்வைத்து உன்னை நான் கைவிட மாட்டேன்னு சீதையை கல்யாணம் பண்ணாரே, அந்த வார்த்தையிலிருந்து மட்டும் மீறலாமா? ராமன் எப்ப அந்த வார்த்தையிலிருந்து மீறி இருக்காரோ அப்ப உள்ள இருக்கிற வஞ்ச எண்ணம் தான் காரணம். அப்ப சீதை நம்ம சொன்னபடி கேட்கலே, இப்ப வாய்ப்பு கிடைச்சிருக்கு, கை விட்டுட வேண்டிதான் என்று ராமன் நினைத்ததை பண்ணிவிட்டார் போல் இருக்கு. துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா, யாருக்கும் பண்ணுவதற்கு அரியதான செயலை, கட்டமான செயலை ராமன் செய்து விட்டான். துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா. அப்ப ஆளை பார்த்தா மேலெழுந்த வாரியா கருணை வடிவாக இருக்கிறார். ஆடை அலங்காரம் நன்னா இருக்கு, முகம் நன்னாத்தான் இருக்கு, ஆனா உள்ள நன்னாலேயே. ஹனுமான் இப்படித்தான் நினைக்கிறார்,
ஹீனோய தனயா பிரபு. இப்படிப்பட்ட தேவியான சீதையை விட்டு பிரிந்து ராமன் துன்பமே இல்லாமல் இருக்கிறானே, விட்டு பிரிந்து உயிரோடு வேறு இருக்கிறானே, இவ்வளவு நேரத்துக்கு ராமன் உயிர் துறந்திருக்க வேண்டாமா? தாரயத்யாத்மனோ தேகம், தன் உடம்ப வேற இன்னும் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். ந சோகேன அவசீததி, அவன் உடம்பு விழுந்து உயிரற்றதாக போக கத்தி தேவையில்லை, கதை தேவையில்லை. சீதையை பிரிந்தோங்கிற துன்பமே அவனை வெட்டி கொண்டிருக்க வேண்டாமா? அந்த துன்பம் அவ்வளவு இருக்கிறதா தெரியலையே. இன்னும் நன்னா ராமன் உயிரோடு தான் இருக்கிறான் என்ன ஹனுமான் பலவாறு நினைக்கிறார். இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்க வேண்டிய விதத்துல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னமோ ராமனுக்கு குற்றம் சொல்றார், ஆஞ்சநேய சுவாமியே ராமனை விரோதித்து பேசுகிறார் என்று இந்த ஸ்லோகத்துக்கு பொருள் அல்ல. சீதையினுடைய பெருமை மனத்தில் பட்டவுடன் இந்த பெருமையோடு ஒப்பிட்டு பார்த்தால் ராமன் எம்மாத்திரம். அதுதான் ஹனுமானுடைய உள்ளத்துல பெருக்கு. இந்த சீதையை விட்டு பிரிந்து ராமன் இருக்கலாமா? ராவணன் பிரித்தான் இருந்தாலும் பிரிந்த செய்தி புரிந்தவுடன் ராமன் உடல் உயிரற்று கீழே விழுந்திருக்க வேண்டாமா என்ன ஹனுமான் நினைத்து கொண்டிருக்கிறார். இந்த நினைவு ஹனுமானுக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் ராமன் ஆஞ்சநேயரை தேர்ந்தெடுத்து இலங்கைக்கு அனுப்பி இருக்கலாம். அது ஒரு அழகான கதை. எல்லா குரங்குகளும் கூடி உட்கார்ந்துருக்கா. கிஷ்கிந்தாங்கிற இடம், ஹாஸ்பெட் ஹம்பி, கர்நாடகத்துல கேள்விப்பட்டிருப்பிலே. அதுக்கு பக்கத்துல தான் கிஷ்கிந்தை, குரங்குகளுடைய ராஜ்யம். எல்லா குரங்கும் உட்கார்ந்துருக்கு. ஒத்தொத்தர ஒரு திசையிலே சுக்ரீவன் அனுப்பிச்சு வச்சிருக்கான். அப்ப தெற்கு நோக்கி அங்கத பெருமாள், ஜாம்பவான், ஹனுமான் இது முதலானவர்கள் புறப்பட போறார்கள். ஆனா ஹனுமான் என்னமோ ரொம்ப டிஸ்இன்டரஸ்டடா, இந்த வேலையிலேயே ஒண்ணு அப்படி இன்ட்ரெஸ்ட் காட்டாதா போலே மூளையா உட்கார்ந்து இருந்தார். என்ன அவர் மனசுல என்ன நினைக்கிறார்னா, என்ன ராமன் இப்பேற்பட்ட ராஜா சக்கரவர்த்தி, இந்த சக்கரவர்த்தி ஒரு மனைவிங்கிற பெண்ணை பிரிஞ்சதுக்காக இந்த பாடுபடுத்தணுமா? ஊர் உலகமெல்லாம் இது அறியணுமா? இத்தனை லட்சம் கோடி குரங்குகள் இதுக்காக கட்டப்படணுமா? என பெரும் பாடா இருக்கே ஒரு பெண்ணுக்கு இந்த பாடா. அவர் அப்படி நினைக்கிறது காரணம் இருக்கு. அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி. அவருக்கு கல்யாணமும் தெரியாது, பெண்ணும் தெரியாது, ஆணும் தெரியாது, குடுத்தனமும் தெரியாது. அதனால அவர் உள்ளத்தில் அப்படி ஒரு எண்ணம். ராமன் உடனே புரிஞ்சுட்டார். போனா லங்கைக்கு ஹனுமான் தான் போகணும். எந்த சீதையை பத்தி குறைவா ஆஞ்சநேயர் நினைச்சிட்டு இருக்காரோ அவர் தான் சீதா தேவியை போய் பார்க்க வேண்டும். அப்பதான் சீதை யாருன்னே அவருக்கு புரியும். அதனாலதான் எந்த குரங்கின் கையில நாமம் பொதிக்கப்பட்ட மோதிரத்தை கொடுத்திருந்தாலும் அந்த குரங்கு கடலை தாண்டி இருக்கும், சீதையை பார்த்திருக்கும். ஆனா ஹனுமானை தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு காரணம் இவர் தானே குறையா நினைச்சிட்டு இருக்கார். இவரே போய் சீதையை பத்தி தெரிந்து கொள்ளட்டும் என்று ராமனுடைய எண்ணம். அவ்வெண்ணம் ஆஞ்சநேயருக்கு தெரியாது. சீதையை இப்ப தரிசித்தார். உடனே மனசுல என்ன தோணித்து, ராண இப்படி ஒரு கடுமையான செயலை ராமன் பண்ணிவிட்டாரே, துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா ஹீனோய தனயா, இந்த பிராட்டியை விட்டு பிரிந்து போய் ராமன் உயிரோடு இருக்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இப்ப கேட்டுனுட்டீங்களா? இதனால ராமன் இப்படி இருக்கிறதுக்கு எது காரணம் என்று வால்மீகியே விசாரித்து பதில் சொல்றார். ராமன் சக்கரவர்த்தி, ராமன் சக்கரவர்த்தி திருமகன், ராமன் ஆண். அதனாலதான் இப்படி கடுமையா நடந்துக்கிறார் போல் இருக்கு. இதெல்லாம் கூட அவர் சொல்லல. ஹீனோய தனயா பிரபு, ராமன் பிரபு. பிரபுனாலே இப்படித்தான் நடந்துப்பா. பிரபுக்கள்னு சொல்றோம் இல்லையோ, அந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளைங்கிற வியாக்கியான சக்கரவர்த்தி, உரையாசிரியர். பிரபு ராமன் ஆகையால் பிறருடைய துன்பம் தெரியாமல் நடந்து கொண்டு விட்டான் போலும் எழுதுகிறார். பிரபுக்கள்லாம் எப்படி இருப்பாளாம்? ஆகாயத்தை தான் பாப்பாளாம், பூமியை பார்க்கவே மாட்டாளாம், தங்களை பத்தி தான் அவ நினைப்பாளாம், மற்ற பேர் துன்பத்தை பத்தி அவளுக்கு கவலையே கிடையாதான். மக்கள் எப்படி போனா என்ன, யார் எப்படி போனா என்ன, தான் எப்படி. இதுதான் பிரபுக்களுடைய எண்ணம். அப்ப பிரபுன்னு இருந்தாலே மற்ற பேரை பத்தி கவலைப்பட மாட்டார், எந்த குற்றத்தையும் அவர் மன்னிக்கவும் மாட்டார், யாருக்கும் தண்டனை கொடுத்து கொண்டிருப்பார் தானே. இதானே பிரபுவுக்கு இருக்கிற லட்சணம். ராமனையே பிரபு, ராம பிரபுன்னு சொல்லலையா? ராமன்கிற பிரபு தன்னை மட்டும் பார்த்து சீதையை பிரிந்தோங்கிற பிரிவாற்றாம கூட இல்லையே. பிரபு இப்படித்தான் நடந்து பார்ப்போம் இருக்கு. அப்படிங்கறத தான் ஹனுமான் நினைச்சுக்கிறார். யானை ஏற்றம் கற்றான், குதிரை ஏற்றம் கற்றான், நீச்சல் கற்றான், வில்வித்தை கற்றான், வாழ்வித்தை கற்றான். ஆனா மனைவியினிடத்தில் காதல் என்ன என்பதை ராமன் கற்காமலே போனான் போலும். ஏன்? பிரபுவானபடியால். பிரபுன்னா தன்னைத்தானே தானே பார்த்துப்பா. என் ராமனையே பிரபுன்னு சொல்லி குத்தம் சொல்ற அளவுக்கு ஆஞ்சநேயர் போயிட்டார். எதற்கு இத்தனை நேரமா மகாபாரதத்தை விட்டுட்டு இவர் ராமாயண கதை சொல்லி கொண்டிருக்கிறார்? நாம விதுர நீதினா பார்த்துட்டு இருந்தோம்னா, இப்ப இந்த பிரபுங்கிற சொல்லி சொன்னேனே, ராமனை கூட ஒரு மாற்று குறைக்கிற சொல். அந்த பிரபுக்கள் எப்படி நடந்துக்கணும்,
என்பதைத்தான் அடுத்த ரெட்டையில விதுரர் சொல்ல போறார். அழகான ஸ்லோகம். துவாபிமௌ புருஷௌ ராஜன்னு ஸ்வர்கஸ்யோபரி திஷ்டதா பிரபுஷ்ச க்ஷமயா யுக்தா தரித்ரஸ்ய பிரதானவான். துவாபிமௌ புருஷௌ, இந்த இரண்டு புருஷர்களும் ஸ்வர்கஸ்ய உபரி திஷ்டதா, ஸ்வர்கலோகத்துக்கு மேலே நிறுத்தப்படுகிறார்கள். உயர்ந்த கதி அவர்கள் அடைகிறார்கள். எவர்கள் இருவர்? பிரபுஷ்ச க்ஷமயா யுக்தா, பிரபுவாகவே இருந்தாலும் யார் மன்னிக்கும் தன்மையோடே பொறுமையோடு இருக்கிறானோ அவன் உயர்ந்த கதியில் நிறுத்தப்படுகிறான். இது ஒரு பக்கம். அப்ப பிரபுனாலே மன்னிப்போ பொறுமையோ இராது. ராமனுக்கே அந்த குறை சொல்றதுக்கு ஆஞ்சநேயர் போயிட்டார். ஆனா அப்படிப்பட்ட பிரபுவும் பொறுமை குணத்தோட இருந்தான் என்னால் அவன் மிகச்சிறந்த கதி அடைகிறான். எத்தனையோ பேர் பொறுமைசாலிகளா இருக்கலாம், ஆனா அவள்கிட்ட ஒண்ணு விஷயமே இருக்காது, பெருமையே இருக்காது, யாரும் கிட்டக்கே வரப்போறது இல்லை. அப்படி இருக்கிறச்சே பொறுமையா இருந்து என்ன லாபம்? எத்தனையோ பேர் பிரபுக்களாக இருக்கலாம், ஆனா துளி கூட பொறுத்துக்கவே மாட்டான். பிரபு கார்ல ஏறி உட்கார்றார், டிரைவர் கரெக்டா வந்து திறந்து விடணும், அப்படி ஒரு காலை வைக்கிறதுக்குள்ள கைலாக கொடுத்து இறக்கி விடணும், சரியா அப்படி நிக்கணும் அவாவா கீழே. ஒரு நிமிஷம் ஒருத்தர் நகராட்டாலோ, கார் கதவை சரியா திறந்து விடாட்டாலோ, இவர் காலை பிடிச்சு இறக்கி விடாட்டாலோ போச்சு, வேலையே போயிடுறது இல்லையோ. இப்படித்தான் பிரபுக்களை பார்க்கிறோம். யாரோ ஒருத்தர் நமக்கு பால் கொடுக்கறதுக்காக வரார், ஒரு பெரும் பணக்காரர் பிரபுவா இருக்கார். அப்ப அந்த வேலை செய்யறவர் ரொம்ப ஜாகிரதையா பால் எடுத்துன்னு வரணும், தட்டுல கொண்டு கொடுக்கணும். தப்பி தவறி கை தட்டி அந்த பால் தழும்பி வேட்டியில ஒரு சொட்டு விழுந்துருத்து போச்சு, அன்னிலிருந்து அந்த வேலை செய்யறவருக்கு வேலையே போயிடும். அந்த அளவுக்கு பிரபுக்களுக்கு கோபம் வருதே, இது நன்மை பயக்காது. அப்ப அவன் பிரபுவாக இருப்பானே தவிர உயர்கதிய ஒரு நாளும் அடைய மாட்டான். நாம எவ்வளவு பெரிய படிச்சவனா இருக்கட்டும், எத்தனை பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், எத்தேற்பட்ட அழகனாக இருக்கட்டும், எதுவாக இருப்பினும் அவன் நாம் பெருந்த மிகச்சிறந்த பிரபுவாகவே இருந்தாலும் பொறுமை இல்லாமல் இருந்தால் அந்த பிரபுவுக்கு உயர்கதி கிடைக்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பெரிய முதலாளிகள் இருக்கா, 10,000 பேர் வேலை செய்யற கம்பெனிக்கு முதலாளி, அவர் என்னைக்கான ஒரு சின்ன ஒர்க்கர் ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிவிட்டா அதையும் மன்னிச்சு சிரிச்சு அவரோட பழகணும். பழகிறாரா? பாதி பேரை நம்ம பாக்குறதே கிடையாது. அப்படியே சில பேரை பார்த்தாலும் ஓ இன்னைக்கு மேனேஜிங் டைரக்டர் என்ன சத்தம் போட போறாரோ அப்படி நம்ம பயந்துட்டே இருக்கிற அளவுக்கு பிரபுக்கள் நடந்துக்க கூடாது. இல்ல இந்த பிரபுக்கள் என்ன நினைச்சுடுவான்னா, நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னா சுவாமி இவெல்லாம் நம்ம தலைமையில ஏறி உட்கார்ந்துருவா இப்படின்னு சொல்றோம் இல்லையோ. அப்படி எல்லாம் யாரும் உட்கார்றதுக்கு தயாரா இல்லை. நன்னா ஒத்தரோட ஒருத்தர் கலந்து பரிமாறி அவனோடு சேர்ந்து உண்டு கழித்து இருந்தால் அவன் பிரபுங்கிற தன்மை ஒண்ணும் குறைஞ்சு பட போறது இல்லை. யாரான அவனுக்கு மதிப்பு கொடுக்காது பட போறாளா, இன்னும் அந்த மதிப்பும் மரியாதையும் ஆழமாகப்படும். ராமன் அப்படிப்பட்ட பிரபுதான். இந்த இடத்துல சட்டுன்னு ஹனுமானுக்கு ஏற்பட்ட உள்ளம்ங்கிறதுக்காக சொன்னேனே தவிர ராமன் என்ன பொறுமை தெரியாதவரா, மன்னிப்பு தெரியாதவரா? அனைத்துக்கும் சேர்ந்த மன்னிப்பு அவனிடத்துலதான். க்ஷமயா பிருத்திவி சமஹா என்று வால்மீகியே தெரிவிக்கிறார். பூமாதேவிக்கு எத்தனை பொறுமை குணமோ அந்த அளவுக்கு ராமனுக்கு பொறுமை. யாரையும் பொறுக்கிறான். க்ஷமா என்பதன் வடிவமாகவே பெருமான் இருக்கிறான். ஆகையால் பிரபுவாகவும் இருக்க வேணும். ராமனுக்கே குறை சொல்ற அளவுக்கு படுத்தினா அப்ப அந்த பிரபு பொறுமை காப்பது எவ்வளவு கஷ்டம் அரியது என்பதைத்தான் இங்க சொல்றார். அதே போல அடுத்து சொல்றார், தரித்திரஸ்ய பிரதானவான். ஒருத்தர் தரித்திரனா இருக்கார், கையில் காசவற்றவராக இருக்கிறார். அவர் ரொம்ப ஏழை. ஏழையா இருந்தா கூட கொடையாளியாக இருக்க வேண்டும். அவருக்கு எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து கொடுக்கலாம் இல்லையோ. ஒருத்தருக்கு 10 லட்சம் இருக்கு, 10,000 ரூபாய் தானம் பண்றார். ஒருத்தருக்கு சம்பாத்தியமே ஒரு நாளைக்கு 100 ரூபாய் தான், அதுல இருந்து 2 ரூபா கொடுக்கிறார். இன்னும் கேட்டா அவா கொடுக்கற அளவுக்கு இந்த பணக்காரர் கொடுப்பறான்னு தெரியாது. நீங்க சதவிகிதம் பாருங்க. ஏழை மக்கள் 1 ரூபாய் கொடுத்தாலும் 2 ரூபாய் கொடுத்தாலும் அவா சம்பாத்தியத்துல அது எங்கேயான ஒரு 5-6% ஆயிடும், 10% கூட ஆயிடும். ஆனா பல பணக்காரர்கள் தான தர்மம் பண்றாலே ஒழிய 10,000 கோடி ரூபாய் லாபமா இருக்கும். ஆனா நீர் எவ்வளவு கொடுத்தீர்னு பார்த்தால் ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய் தர்மம் பண்ணேன்னு சொல்லுவா. பர்சன்டேஜ் என்ன? மினிஸ்கியூல், 1% கூட இருக்காது. யார் ஒருத்தன் தரித்திரனாக இருந்தாலும் தனக்கு கிடைத்திருக்கிற சிறு வஸ்துவை மத்த பேருக்கும் தர்மம் பண்ணி தானம் பண்ணி பிரித்து உண்ண கற்றுக்கொள்ளுகிறானோ, ஏக சுவாதுன புஞ்சீத, கையில் இருப்பதை தனியாக அருந்துவதே கூடாது. நாம சாப்பிட போறோம், அன்னைக்கு கட்டப்பட்டு சம்பாதிச்சு ஒருவேளை சோறு கிடைச்சிருக்கு, அதை தனியா ஒரு கோவில் மண்டபத்துல வச்சுன்னு சாப்பிட வரச்சே கால் கை இல்லாமல் ஒரு முடவன் ஐயா அடியனுக்கு பசிக்கிறதே அப்படின்னு கையேந்தி கேட்டால், நானே ஒருவேளை சோற்ற கட்டப்பட்டு சம்பாதிச்சுன்னு வந்திருக்கேன், உனக்கு வேற எப்படி கொடுக்கறது என்று நினையாமல் அதிலிருந்து ஒரு பகுதி அவனுக்கு கொடுக்கிறான். அப்ப வறியவனாக ஏழையாக இருந்தாலும் எவன் கொடுக்கும் தன்மையோடு இருக்கிறானோ
அவன் சொர்க்கத்தை காட்டிலும் உயர்ந்த இடத்தை அடைகிறான் என்று இரண்டாவது சொல்லிட்டார். அப்ப பிரபுவாக இருந்தாலும் பொறுமையோடு இருக்க வேண்டும், ஏழையாக இருந்தாலும் கொடுக்கும் தன்மை இருக்க வேண்டும், அவனவனுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் திறமை அவனுக்கு உண்டு. பெருமாள் கண்டிப்பா அதை ரெக்கக்னைஸ் பண்றார், அந்த விஷயத்துக்காக அவனுக்கு நன்மையை செய்கிறார். இந்த ரெட்டை சொர்க்கத்தை விட உயர்ந்த இடத்தில் வைக்கப்படுகிறார்கள்ங்கிறது இன்னைக்கு நாம தெரிஞ்சின்றது.